நான் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எங்கே போனாலும் பேக்கரிக்கு போனாலும் எங்கே போனாலும் முதல்ல வாங்குகிற ஒரு ஐட்டம் இந்த மிக்சர் ஐட்டம் தான். மிக்சர் ஐட்டம். அடுத்தது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம். ஏன் தான் இப்படி நாக்குக்கு ரொம்ப பிடிக்குதோ தெரியல, எல்லாருமே அதை விரும்பி 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 வாங்குகிறோம். ஆனால் அவர் சொன்னது, கண்டினியூவாக சமைக்கிறவங்க அல்லது மிக்சர் தயார் பண்ணி கொடுக்குறவங்க, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து சூடு பண்ண எண்ணெயை மறுபடியும் சூடு பண்ணி மறுபடியும் சூடு பண்ணி மறுபடியும் சூடு பண்ணுவாங்க. அவங்க எடுத்து ஊற்றிட்டுலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் அவங்க வந்து கண்டினியூவாக சூடு பண்ணி பொரிக்கும் போது அதில் கெட்ட கொழுப்புகள் அதிகமாக சேர்ந்து அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். ஹார்ட் அட்டாக் வர்றதுலேருந்து நிறையா பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். அதனால் வெளியில் மேக்ஸிமம் எந்த மிக்சரோ எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமோ வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நிறையா ஐட்டங்கள், அதிரசம் எப்படி செய்கிறது, லட்டு எப்படி செய்கிறது, பூந்தி எப்படி செய்கிறது, எல்லாமே ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அவருடைய சொல்லி கொடுக்குறது எல்லாமே. நிறையா பொருள் போட தேவை இருக்காது, நிறையா வேலை செய்ய தேவை இருக்காது. ரொம்ப இந்த சட்னிங்க அது இது எல்லாமே, இந்த சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கும். ரொம்ப இருக்கிற பொருள் வச்சு செஞ்சு கொடுக்குற அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது.